ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாங்குடி சமையலில் நான் இன்றைக்கி உங்களுக்கு என்ன செய்து காட்ட போகிறேன்னா சில்லி புரோட்டா. இது எப்படி செய்கிறது, இது வீட்டிலே நான் செய்ய போகிறேன், பாருங்கள் நீங்கள். இப்போ இதுக்கு தேவையான பொருட்களை பற்றி நம்ம பார்ப்போம். நீங்கள் புரோட்டா வீட்டில் பண்ண தெரிஞ்சால் பண்ணுங்கள், இல்லாட்டி கடையில் வாங்கிக்கோங்க. தக்காளி, புதினா, ஒரு 2 பச்சை மிளகாய், சோயா சாஸ் ப்ளஸ் தக்காளி சாஸ், இஞ்சி பூண்டு விழுது, கடுகு, மிளகாய்த்தூள், தனியாய்த்தூள், கறி மசாலா தூள். இப்போ இதுக்கு எப்படி ஒரு 5-6 ஸ்பூன் நமக்கு எண்ணெய் தேவைப்படும். எல்லாமே நல்லா வதக்கி அதுக்கப்புறம் தான் அந்த புரோட்டாவை நம்ம சேர்க்க போகிறோம். அதனால் நிறைய எண்ணெய் தேவைப்படும். இப்போ நம்ம கடுகு தாளிக்கிறோம். இப்போ கடுகு தாளித்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், பச்சை மிளகாயும் போட்டுக்கிறோம், நம்ம கேப்சிகமும் போட்டுக்கிறோம், தக்காளி, டொமேட்டோ சாஸ் ஊற்றுறதுனால நீங்கள் ஒரு தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. எல்லாமே நம்ம இந்த எண்ணெயில் வதங்கிடணும். வெங்காயத்தை இது மாதிரி நறுக்கிக்கோங்க, பட்டை பட்டையாக நறுக்கிக்கோங்க, பொடியாக நறுக்கக்கூடாது, பட்டை பட்டையாக இருக்கணும். பார்த்துக்கோங்க, இதே மாதிரி நறுக்கிக்கோங்க. இப்போ கேப்சிகம் நான் 1ல் பாதி எடுத்திருக்கேன். எல்லாம் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு தட்டி போடுங்க, இல்லாட்டி பேஸ்ட்டாக இருந்தாலும் பேஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் போதும். இது தனி மிளகாய் தூள், இது இந்த 1 ஸ்பூன்லேருந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்குவோம். பச்சை மிளகாய் நல்லா உரைக்கும், அதனால் இது மல்லித்தூள், இது 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். எல்லாத்தையும் நம்ம வதக்கணும். ஒரு சில்லி புரோட்டாவோட விலை இப்போ 80லேருந்து 100 ரூபா வரைக்கும் விற்கிது. நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு, இப்போ நான் செய்கிறது 3 பேருக்கு தேவையானது. 6 புரோட்டா வாங்கி இப்போ நான் தேவையான இந்த பொருளை போட்டு செஞ்சிடலாம். இல்லை புரோட்டா நீங்கள் வீட்டில் செய்கிறதா இருந்தாலும் செஞ்சு இது மாதிரி செஞ்சுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் பத்தலைன்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மேலே ஒரு 2 ஸ்பூன் போதும், இப்போதைக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ தண்ணி தேவையில்லை இதுக்கு. நீங்கள் இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கீங்களே, அதுலேயே இதை நல்லா குக் ஆகணும். இப்போ நம்ம புரோட்டாவை எடுத்து நல்லா சைஸாக நறுக்கிக்குவோம். ஒன்றும் இல்லை, பட்டை பட்டையாக சின்ன சின்ன துண்டாக பட்டை பட்டையாக நறுக்கிக்குவோம். இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் நறுக்கி வச்சுக்கோங்க. காய்கறி ஒரு 10 நிமிஷம் புரோட்டாவை போட்டு நம்ம நல்லா கிளறிவிட ஒரு 5 நிமிஷம் 15 நிமிஷம் தான் சில்லி புரோட்டா தயாரிக்கிறதுக்கு. இப்போ எல்லாத்தையும் நம்ம நறுக்கி போட்டாச்சு, பட்டை பட்டையாக நறுக்கி போட்டாச்சு.
இப்போ இது நல்லா குக் ஆகிட்டு, இப்போ இதனோட போட்டு நம்ம நல்லா கிளற போகிறோம். நல்லா பிரட்டிடுங்க. இந்த மசாலா ஐட்டம்லாம் அந்த புரோட்டாவில் நல்லா கலர்ற மாதிரி பிரட்டிடுங்க. எல்லாம் சரியாயிட்டு இப்போ சாஸை நம்ம ஊற்றுறோம். டொமேட்டோ சாஸை நம்ம ஊற்றுறோம். ஒரு ஸ்பூன் சில்லி சாஸும் சேர்த்துக்கோங்க அதன் கூடயே. ரெண்டையும் ஒன்றா கலந்து வச்சுட்டேன். இப்போ இதை நல்லா நம்ம கிளறி எடுத்து சேவ் பண்ண போகிறோம். இவ்வளோ தான். இப்போ நமக்கு நல்ல ஒரு சில்லி புரோட்டா தயாராகிட்டு. இப்போ புதினாவை போட்டு கிளறி விட்டு இறக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். தயாராகிட்டு, உங்களுக்கு சில்லி புரோட்டா தயாராகிட்டு. நீங்கள் செய்து பாருங்கள்.